தமிழக மக்களுக்கு எடப்பாடி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று தினம் நாம் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த ஒரு நாள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அனைவருமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தோம். என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக அமரப்போகிறார். ஆட்சி என்பது அதிமுகவுடைய ஆட்சி தான் தமிழகத்திலே மலரப்போகிறது என நாம் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கூடிய அந்த வேளையிலே பார்த்தீங்கன்னா, அதிமுகவிற்கு தற்சமயம் 3ஆம் இடம் என்பது கிடைத்திருக்கிறது. அதாவது தொகுதிய வாக்குகள் எண்ணக்கூடிய அந்த வேளையில் தபால் வாக்குகள் இருந்து அதிமுக 2ஆம் இடத்திலே முன்னிலை வைத்துக் கொண்டிருந்தது. 80 தொகுதியில் வரைக்கும் அதிமுக முன்னிலையாக சென்று கொண்டது. அதன் பின்பு கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதிமுகவுடைய வீழ்ச்சி என்பது விழ ஆரம்பித்து விட்டது. திமுக 50 தொகுதியிலிருந்து நேரடியாக 70 தொகுதிகள் வரைக்கும் முன்னேறி செல்ல ஆரம்பித்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த முறை எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி என்பது அமைந்துவிடும் என நாம் அனைவரும் எதிர்பார்த்தோம். அப்படி எதிர்பார்த்த மக்கள் தான் 1 கோடி பேருக்கு மேல அதிமுகவிற்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருக்காங்க. அவர்களுக்கு புறம் நன்றிகள் என நமது எடப்பாடி பழனிசாமி நன்றியை தெரிவித்திருக்கிறார். இந்த முறை அதிமுகவுடைய ஆட்சி அமையும் என அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த வேளையிலே சில பிரச்சனைகள், சில மாற்றங்கள் என்பது நிகழ்ந்திருக்கிறது. தமிழக மக்கள் கொடுத்த தீர்ப்பை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமது திமுகவுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அவருடைய சொந்த தொகுதியில் குளத்தூர் தொகுதியிலே தோல்வியை தழுவி இருந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் நல்லாசியுடன் பீனிக்ஸ் பறவை போல் அதிமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்ட அறிக்கையிலே தேர்தலில் எழுச்சியுடன் முன்வந்து ஜனநாயக கடமையாற்றிய அனைத்து மக்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியிருக்கிறார். மக்கள் தான் இங்கு நீதிபதிகள், அவர்கள் வழங்கிய இந்த முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் என குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் நல்லாசியுடன் பீனிக்ஸ் பறவை போல் மீண்டும் அதிமுக வெற்றி வகை சூடும். அதற்குரிய நாட்கள் என்பது எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிக அடுத்து வரக்கூடிய தேர்தல்களிலே அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெறும். பீனிக்ஸ் பறவை எப்படி கீழே விழுந்தாலும் மறுபடியும் பறந்து உயரே சென்று கொண்டே இருக்குமோ, அதே போலத்தான் அதிமுக. இந்த தோல்வியை கண்டு நாங்கள் துவந்து விட போவது கிடையாது. அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இந்த தோல்விக்கு மாற்றாக நாங்கள் என்ன தவறு செய்தோம், நாங்கள் மக்களை எப்படி அணுகவில்லை, மக்களுக்கு நாங்கள் என்ன செய்து கொடுக்கவில்லை, மக்களுடைய எண்ணங்கள் எந்த மாதிரியாக இருந்தது என அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே அதிமுக இருக்கும் என நமது எடப்பாடி பழனிசாமி அதிரடியான ஒரு உத்தரவுகளை சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அதிமுக கடந்த 2021 எதிர்க்கட்சியாக இருந்தது. ஆனால் இந்த முறை எதிர்க்கட்சி பதவியும் இழந்திருக்கிறது. அப்படிங்கிறதாம் நம்ம அனைவருக்கும் மிகப்பெரிய வருத்தத்துடன் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களுடைய தீர்ப்பை யாராலும் மாற்ற முடியாது. மக்கள் அனைவரும் ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்கிறார்கள். மக்கள் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நமது அண்ணன் விஜய் அவர்கள் 108 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க.